ஜெகத்குரு டாக்டர் பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் திவ்யாத்மா சுரபர்களாகிய உங்கள் அனைவருக்கும் கூட எமது இதயம் கனிந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் சீதா, அதாவது சீதாயனம் என்ற புத்தகத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். இதுவரை பார்த்தது என்னன்னா, சாந்தா அவங்க சீதா மாதாவை ஆசிரமத்தில் பார்க்குறாங்க. அப்போ அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் சீதா மாதா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது, நாங்கள் வனவாசத்தில் இருக்கும்போது தசரதன் அவரது இறுதி நாட்களில் கூட நீங்கள் அவருக்கு அருகில் போய் அவருக்கு சேவை செய்ததாகவும், அங்கே இருக்கக்கூடிய ராஜபவனத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கூட நிறைய ஆலோசனைகள் கூறியதாகவும் எங்களுக்கு தெரிய வந்தது. அதை நினைத்து ஸ்ரீராமன் ரொம்பவும் சந்தோஷப்பட்டார். நான் அங்கே தனது தந்தை அருகே தான் இல்லாமல் போனாலும் கூட தனது அக்காவாகிய நீங்கள் தனது தந்தைகிட்ட இருந்து நிறைய சேவை பண்ணீங்கிறத தெரிந்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டார். இந்த மாதிரி உங்களை ரொம்ப பெருமையாக தான் நாங்கள் நினச்சிருக்கோம், சந்தோஷப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் மாதா சாந்தா கிட்ட சொல்கிறாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா, இவர்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு பிறகு சில நாட்களில் சாந்தா கிளம்பி அவரது ஆசிரமத்துக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போ சும்மா கேட்குறாங்க, இவ்வளவு இருட்டாக போகிற சமயத்தில் இங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ அவங்களுக்கு பயம் எதுவும் ஏற்படாதா வழியில் அப்படின்னு சொல்லி, தனியாக போகிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு சீதா மாதா சொல்கிறாங்க, அவங்க யார்? ஸ்ரீராமனுடைய அக்கா. அவங்க மிகப்பெரிய யோகினி. அவங்க வனத்தில் தான் இருக்காங்க, ஆசிரமத்தில். அவங்களுக்கு இது ஒரு விஷயமே கிடையாது. எல்லா உயிர்களையும் கூட அதனுடைய சக்தியை தெரிந்தவர்கள் இவங்க. அதனால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, மாதா தனது குழந்தைகளோடையும் சோமாவோடையும் ஆசிரமத்தில் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. ஆனாலும் கூட மாதாவிற்கு ஒரு வேதனை என்னென்னா, ஸ்ரீராமன் அதாவது ராஜபவனத்தில் இருக்கிறாரு. அதாவது தனது குழந்தைகளையும் மனைவியையும் விட்டு பிரிந்து அவர் ராஜபவனத்தில் இருந்தாலும் கூட அவரை நினச்சி அவங்களுக்கு வருத்தம் தான். தன்னை பற்றி எதுவும் அவங்க நினைத்ததில்லை, வருந்தினதில்லை. ஏன்னா அவர்களது எண்ணம் முழுவதும் ஸ்ரீராமன் மேலேயே தான் இருக்கும். அவருக்கு என்னால் எதுவும் அவருக்கு உதவி பண்ண முடியலையே. அவர் மகாராஜாவாக இருக்கிறாரு. மகாராஜாவாக இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் நிறைய விஷயங்களில் அவங்களுக்கு ஆலோசனை தேவைப்படும் இல்லையா? அந்த மாதிரி ஆலோசனை சொல்கிறதுக்கு தான் பக்கத்தில் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க. தான் ஆசிரமத்தில் இருக்கிறோம், வனத்தில் இருக்கிறோங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு எப்பொழுதுமே இருந்ததில்லை. இந்த மாதிரி போய்கிட்டு இருந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, குழந்தைகள் மெல்ல மெல்ல வளர ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவும் சிறு பச்சிளம் குழந்தைகளாக இருக்கிறதுனால அவங்க மாதா அந்த குழந்தைகள் அருகிலேயே இருக்கிறாங்க. வெளியில் எங்கேயும் அதிகமாக போகிறதில்ல. குழந்தைகள் கொஞ்சம் பெரிதான உடனே மாதா வானத்திற்குள்ளார செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வானத்திற்குள்ளார போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா, சோமா குழந்தைகள் இருவரையும் கூட எடுத்துக்கிட்டு அவங்க எடுத்துப்பாங்க. மாதா மெல்ல அந்த வனத்துக்குள்ளார போவாங்க. அந்த வனத்துக்குள்ளார எப்போ அவங்க போகிறாங்களோ அவங்களுக்கு மிதிலையில் தான் வாழ்ந்த ஞாபகம் மாதாவுக்கு வருமாமா. ஏன்னா சிறு குழந்தையாக இருக்கும்போதே கூட அவங்க மிதிலையில் தான் இருந்தாங்க இல்லையா? அப்போ பார்த்திங்கன்னா, வனத்திற்குள்ளாரே அவங்க வாழ்ந்தது இருந்தது எல்லாமே அந்த பகுதியிலே. அதனால் அவங்க எப்போவுமே ஆனந்தமாக இருந்தாங்க. இப்போ சில நாட்கள் வெவ்வேறு மாதிரியாக இருந்தாலும் தற்சமயம் அவங்க முதல்ல அந்த குழந்தைகளோடு அவங்க போகும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆனந்தம் ஏற்பட்டது. அந்த மிதிலையின் ஞாபகம் அவங்களுக்கு வந்துச்சாமா. அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா, மாதா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் கீழே பூமியை பார்த்து பார்த்து அடி எடுத்து வச்சு போவாங்களாம். அந்த பூமியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள், சின்ன சின்ன புழுக்கள், சின்ன சின்ன உயிரினங்கள் அனைத்தையும் கூட அதை கையில் எடுத்து அரவணைத்து அதன் பிறகு கீழே விட்டு போவாங்களாமா.
ஒரு சில பிராணிகள் என்ன பண்ணுவாங்களாம், கையில் எடுத்து சோமாவிடம் காமிப்பாங்களாம். சோமா, வரக்கூடிய காலத்தில் இந்த பிராணி, அதாவது இந்த உயிரினம் இருக்காது, இந்த இனம் அழிந்தே போயிடும். மிகவும் அன்போட ஆனந்தத்தோட சோமாவிற்கு அந்த அந்த உயிரினங்கள் எல்லாம் காமிப்பாங்களாம். இந்த உயிரினங்கள் வரக்கூடிய காலத்தில் அந்த இனமே இல்லாமல் அழிந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்களாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆசிரமத்துக்கு வந்ததுக்கப்புறம் சோமா நினைத்து பார்ப்பாங்களாம், எத்தனை விதமான உயிரினங்கள், இவ்வளோ உயிரினங்கள் உலகத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் அவை அனைத்தும் கூட ஆசிரமத்தை நோக்கி வந்திருக்குமா. மாதா எங்கிருக்கிறாரோ அங்கேயே இருக்குங்களாமா. ஏன்னா உயிரினங்கள் அனைத்தும் அந்த மாதிரி மாதாவில் இருந்து வெளிப்பட்ட அந்த அன்பு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதா அவை அனைத்தையும் அன்போட நேசிக்கிறது, அன்போட தடவி கொடுக்கறது, பார்க்கறது, இதன் மூலம் அன்பு செலுத்துவதன் மூலம் அந்த உயிரினங்கள்லாம் அந்த அன்பிற்காக அவங்கள நோக்கி வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இதுவரை பார்த்திராத உயிரினங்கள் எல்லாம் கூட அங்கே வந்திருக்கும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை, பெரிய பெரிய விலங்குகள் கூட முன்னாடி அமர்ந்திருக்கும். அதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாராம் மாதா. அது எப்படி விலங்குகள்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்கன்னா, பேசுவது அப்படின்னா வாய்மொழி வழியாக இல்லை, பேசுவது என்பது கண்களால், அதாவது கண்களில் காட்சிகள் மூலமாக பகிர்ந்து கொள்றதாம்மா. விசுவல் இமேஜஸ், அதாவது மாதா தனது கருத்து என்ன சொல்ல வர்றாங்களோ அதை கண்ணில் இமேஜ் மூலமாக அவங்க பிரதிபலிப்பாங்களாம். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் கூட தனது உணர்வை இமேஜ், அதாவது காட்சி வடிவில் அவங்க ரிப்ளை கொடுப்பாங்களாம். இந்த மாதிரி நடக்குமா. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, சோமா மாதாவோட வனப்பகுதிக்கு போகும்போது சோமா சொல்கிறாங்க, அம்மா இதெல்லாம் பார்த்தா இந்த உலகையே உனது அன்பால் மூழ்கடித்திருவ போல இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்களாம். மாதா என்ன பண்ணுவாங்க, தாவரங்கள் எல்லாம் தொட்டு தொட்டு பார்ப்பாங்களாம், விலங்குகள்லாம் தடவி கொடுத்து உனது அன்பால் அவைகளை கட்டி போட்டுறீங்க போங்க அப்படின்னு சோமா சொல்லுவாங்களாம். அதற்கு மாதா சொல்லுவாங்களாம், இதில் ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்குது சோமா, இந்த ஜீவிகள் அனைத்தும் கூட தாவரங்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், விருட்சங்களாக இருக்கட்டும், இவை அனைத்தும் கூட அன்பினால் தானே கட்டுப்பட்டு இருக்கு. இந்த சிருஷ்டி மொத்தமும் கூட அன்பினாலே தான் நடந்துட்டுருக்கு. இவைகள் அன்பை விதைக்கின்றன. இவை அனைத்தும் கூட, இந்த இயற்கை அனைத்தும் கூட அன்பை தான் விதைக்கின்றன. இவை அனைத்தும் கூட அன்பின் பிரதிரூபங்கள். இவை அனைத்தும் மரங்களாக இருக்கட்டும், மலைகளாக இருக்கட்டும், தாவரங்கள், விலங்குகள், எல்லாமே, எல்லா உயிரினங்களும் கூட அன்பின் பிரதிபிம்பங்கள் தான். ஒரு காலத்தில் இவை அனைத்தும் கூட அனைவருக்கும் புரிஞ்சு இருந்துடுது. ஒரு காலத்தில் இதெல்லாமே இந்த இயற்கை முழுவதும் கூட அன்பின் பிரதிபிம்பம் தான் அப்படின்னு. ஆனால் வரக்கூடிய காலத்தில் இவை அனைத்தும் கூட அனைவருக்கும் மறந்தே போயிடும் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் மறந்துடுவாங்க இது எல்லாத்தையும். அன்பினால் தான் இந்த சிருஷ்டியே இயங்குகிறது என்பதை மறந்து விடுவார்கள். இந்த அன்பு வரக்கூடிய மனிதர்களில் ஒரு ஆலோசனையின் மூலம், அதாவது ஏதோ ஒரு ஆலோசனையின் மூலம் அது பிளாக், அதாவது நின்று போயிடும் இந்த அன்பு அப்படின்றாங்க. இதனால இயற்கையுடன் உண்டான அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். இயல்பாக இல்லாமல் தொடர்பற்று துண்டித்து போயிடும். அதாவது மறந்தே போய்விடுவார்கள் இதை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வாறு மறந்து போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய கோரிக்கையே அதுதான். அந்த மாதிரி யாரும் மறந்து போய்விடக்கூடாது. அன்பு தான் இந்த சிருஷ்டியை வழி நடத்துது. ஒவ்வொரு உயிர்களிலும், ஒவ்வொரு இனத்திலையும் கூட அன்பு தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் மறந்து போயிடக்கூடாது மனிதர்கள் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எனது கோரிக்கையே அதுதான். அதனால தான் அனைத்து உயிர்களிலும், தாவரங்களிலும் அன்பை நினைத்த எனது கொள்கை இருந்துகிட்ருக்கு. அதற்காகத்தான் நீங்கள் வனப்பகுதிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சோமா சொல்கிறாங்க.
அதற்கு மாதா சொல்கிறாங்க, உனக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் கூட இடையிடையே உனக்கு சந்தேகம் அடிக்கடி வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு மாதா சொல்கிறாங்க. உண்மையை கூறு சோமா, உனக்கு வனப்பகுதியில் இருக்கலாம் என்று இருக்குதா, இல்லை ராஜபவனத்தில் போய் அங்கே இருக்கலாம்னு சொல்லி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மாதா கேட்குறாங்க. அதற்கு சோமா சொல்கிறாங்க, அம்மா நீ எங்கே இருக்கிறியோ அதுவே எனக்கு ஆனந்தம். நீ ஒரு இருள் சூழ்ந்த பகுதியில் இருந்தாலும் கூட அங்கே நான் வந்து இருப்பேன். ஏன்னா நீ என்னை எங்கு வா அப்படின்னு சொல்லி சொல்றியோ அந்த இடத்துக்கு நான் வந்துடுவேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சோமா சொல்கிறாங்க. அதற்கு மாதா சொல்கிறாங்க, இது நாள் வரையில் நான் எங்கே இருக்கேனோ அங்கெல்லாம் நீ இருக்கிற சோமா. இன்னும் வரக்கூடிய காலத்தில் கூட அப்படி தான் நடக்கும், நீ என் கூட தான் இருப்ப அப்படின்னு மாதா சொன்ன உடனே சோமாவுக்கு ஆனந்தம், அளவே இல்லாத அளவுக்கு ஆனந்தம். அம்மா என்னை தனியே விடமாட்டார்கள் என்று தெரியும். அதாவது மாதா என்னை தனியாக விட்டுட மாட்டாங்க எனக்கு தெரியும். ஆனாலும் அவருடைய மாதாவோட வாய்மொழி வழியாக அதை நான் கேட்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சோமா சொல்கிறாங்க, மாதா சொன்னாங்கன்னு சோமா சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இலங்கையில் இருக்கும்போது நடந்தது விஷயம். ராவணனின் தீய சக்தினால பூமண்டலம் முழுதும் கூட சமநிலையில் இல்லாமல் போயிடுச்சு. யுத்தம் நடக்கும்போது 2 பக்கத்தில் இருந்தும் கூட அஸ்திரங்களை உபயோகப்படுத்தினாங்க. அஸ்திரம் அப்படின்னா அஸ்திரங்களை உபயோகப்படுத்தினார்கள். அதாவது ஸ்ரீராமன் உபயோகித்த சில அஸ்திரங்கள் திவ்ய உலகத்தில் இருந்து தருவித்தவை. அவை அனைத்தும் அவை இப்பொழுது வரை பூமியிலோ வேறு எங்கேயுமே உபயோகப்படுத்தவே இல்லை. அவை அனைத்தும் கூட திவ்ய உலகத்திலிருந்து வந்த திவ்ய அஸ்திரங்கள். இது நாள் வரை அதை உபயோகித்ததே இல்லை. அதனால அதனுடைய பிரவாகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அதனால சீதாவும் ஸ்ரீராமனும் பார்த்தீங்கன்னா யுத்தம் நடக்காம இருக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. யுத்தம் நடந்தால் நிறைய பாதிப்புகள் ஏற்படும். ராவணன் இறப்பது அப்படிங்கிறது ஒரு விஷயந்தான். ஆனால் அதற்கு பின்னாடி நிறைய பின்விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு அதை நினைத்து நிறைய வருத்தப்பட்டாங்க. அதை தடுப்பதற்கு எவ்வளவோ முயன்றாங்க. வேறு வழி இல்லாமல் அந்த அதிக அளவில் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பில் இருந்து குறைந்த அளவு பாதிப்பு வர மாதிரி தான் அவங்க அதை உபயோகித்தாங்க. ஆனாலும் கூட பூமாதா மீது எவ்வளவோ பாதிப்புகள் ஏற்பட்டுருச்சு. பூமாதாவில் ஏற்பட்ட இந்த பாதிப்புகள் அந்த பாதிப்புகளை நீக்க, அதாவது விளக்கிறதுக்கு நீண்ட காலங்கள் ஆகும். அந்த பாதிப்பை என்னால் நிறுத்த முடியாது. ஏன்னா அது நடந்து முடிஞ்சிருச்சு. அதனுடைய பின்விளைவு ஒன்றுமே பண்ண முடியாது. பின்விளைவு நடக்கத்தான் செய்யும். ஆனாலும் கூட அதனுடைய தீவிரத்தை, அந்த பின்விளைவின் தீவிர தத்துவத்தை, தீவிர தன்மையை என்னால் குறைக்க முடியும். எவ்வாறு அப்படின்னா, என்னால் எனது அன்பால் இந்த பூமி மீது அஸ்திரங்களின் மூலம் ஏற்பட்ட அந்த சமநிலை எப்போ இல்லாமல் போணுச்சோ அதை நான் எனது அன்பால் மீட்டெடுக்க முடியும். அதற்கு சில காலம் ஆகும் அப்படின்னு சொல்லி மாதா சொல்கிறாங்க. சோமா நினைக்கிறாங்க, வரக்கூடிய சமுதாயத்திற்கு அடித்தளம் அமைப்பது என்னவோ ஸ்ரீராமனின் பணி. மாதாவும் இந்த பூமாதாவிற்கு, அதாவது யுத்தத்திற்கு முன்னும், யுத்தம் நடக்கும்போதும் சரி, யுத்தம் நடந்த பிறகும் சரி, எந்தெந்த பாதிப்புகள் வருதோ அதெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அவை அனைத்தையும் கூட சமநிலைப்படுத்துவது தான் சீதா மாதாவுடைய வேலை. அதாவது சீதா மாதா இலங்கைக்கு செல்லும் முன்னும் சரி, இலங்கையில் இருக்கும்போதும் சரி, இலங்கையை விட்டு வந்த பிறகும் சரி, அவர்கள் இந்த பூமாதாவிற்கு, அதாவது இயற்கையை சமநிலைப்படுத்துவது தான் மாதாவுடைய பணி. எப்படி சமநிலைப்படுத்துறது
அதாவது அனைத்திலும் கூட அன்பை நிறைப்பதன் மூலம் சமநிலைப்படுத்துவது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நடக்க ஆரம்பித்ததும் சில அதன் பிறகு அவர்களை அழைத்து கொண்டு மாதாவும் சோமாவும் வனத்திற்குள்ளார போவாங்க. குழந்தைகள் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைகளை ஒவ்வொரு செடி கொடி பூக்கள் காய்கள் கனிகள் இவை அனைத்தையும் கூட தொட்டு பார்த்துக்கிட்டு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு அந்த மாதிரி போவாங்களாமா. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அது ஒரு விதமான அன்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி மாதா சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தொட்டு பார்த்து நுகர்ந்து பார்த்து தடவி பார்த்து இருக்கும்போது என்ன ஆகும்னா அதன் மேல அன்பு ஏற்படும். சில சமயங்கள்ல மாதாவுக்கு பயமா இருக்குமா, ஐயோ என்ன ஆயிட போதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மாதா சொல்வாங்களா, ஒன்றும் பயப்படாத சீதா, ஒன்றும் பயப்படாத சோமா, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். சில சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா விலங்குகள் உயிரினங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு பயமே ஏற்படாதான். ஏன்னா அப்ப மாதாவும் சப்போர்ட் பண்ணுவாங்களாம் அந்த குழந்தைகளுக்கு. நீ அது பயப்படாத, ஒன்றும் இல்லை, அவர்கள் யாரு அவர்கள் சத்திரியர்கள், நாளை அவர்களே நாடாள போகிறார்கள், அவர்கள் ஸ்ரீராமனுடைய குழந்தைகள், தைரியம் சக்தி நிறைய இருக்கணும் சோமா, அதனால நீ தடுக்காத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அங்கே பார்த்தீங்கன்னா சிங்கம் இருக்குமா, புலி இருக்குமா, பெரிய பெரிய விலங்குகள் எல்லாம் இருக்குமா. அது பக்கத்துல எல்லாம் போய் நிற்பாங்களாமா. அவைகளும் கூட எதுவுமே செய்யாதங்களாம். மரங்கள் மேலே ஏறுவாங்களாம், மலைகள் மேலே ஏறுவாங்களாம். எப்பொழுதும் தடுக்க மாட்டாங்களாம், எதுவும் சொல்ல மாட்டாங்களாம். சோமா பயப்பட்டாலும் கூட அவங்களுக்கு தைரியம் சொல்லுவாங்களாம் சீதா மாதா. இவ்வாறு இருந்து வருகையில் அங்க இருக்கக்கூடிய அந்த பக்கத்து ஊர்கள்ல இருந்து நிறைய மக்கள் சீதா மாதாவை பார்க்கறதுக்கு வருவாங்களாமா. தெரிந்து கொண்டார்களாம். ஏன்னா சீதா மாதாவே சக்ஷத் இங்கே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் கூட அதற்கு பரிகாரம் தேடி வருவாங்களாம். மாதா அவர்களுக்கு பரிகாரம் சொல்வாங்களாம். மூலிகைகள் மூலமா அவர்களுக்கு நிறைய மூலிகை வைத்தியம் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்களாம், சமைத்து கொடுப்பாங்களாம். இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள் மீது கூட அவங்க அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எப்பொழுதுமே ஒரு சுறுசுறுப்பாக தயாராயிட்டாங்களாமா. வனப்பகுதியில் இருந்தாலும் கூட குழந்தைகளை பார்ப்பது, அங்கு வரக்கூடிய மக்களை பார்ப்பது, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்கள் மேலேயும் கூட அன்பு செலுத்துவது, இதெல்லாம் கூட மாதா செய்து வந்துகிட்டு இருந்ததுனால அவர்களுக்கு சமயம் செல்வதே தெரியாத அளவிற்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் நாளை பார்க்கலாம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.